ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாவின்சி ரிசால்வில் டெலிவரி பேஜோட டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். டெலிவரி பேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி செட் பண்ண போகிறோம், தென் ஆட் டு ரெண்டர் கியூ கொடுக்க போகிறோம், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ரெண்டர் பண்ணி அவுட்புட் எடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் வீடியோ போதாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு புரியுது. என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டா. இந்த ஒரு டெலிவரி பேஜ் டியூட்டோரியல் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இதுக்கப்புறமேட்டுக்கு யார் டெலிவரி பேஜோட டியூட்டோரியல் வீடியோ போட்டாலும் நீங்கள் வந்து பார்க்க தேவையில்லை. டெலிவரி பேஜா அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த மாதிரி வந்து இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். டெலிவரி பேஜில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் நேம் வந்து பார்த்திங்கன்னா அருள் சிவம், நம்ம சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஓசி ஸ்கொயர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாவின்சி ரிசால்வில் டெலிவரி பேஜோட டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து டெலிவரி பேஜ் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப டீட்டெயில்டாக இருக்க போது. நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டெலிவரி பேஜோட ஓவர்வியூ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரெண்டு தான் இருக்குது. ஒன்று வந்து ரெண்டர் செட்டிங்கு, இன்னொன்று வந்து ரெண்டர் கியூ. ரெண்டர் கியூவில் வந்து சில ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ரெண்டர் செட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. டேட்டா பர்னிங் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளைண்ட்ஸ் யாருக்கோ வந்து டெலிவரி பண்ணீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதனால வந்து நான் அதையும் வந்து இது கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ டாவின்சி ரிசால்வ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டாவின்சி ரிசால்வ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த டெலிவரி பேஜ் வந்து நான் எதை வச்சு சொல்ல போறேன்னா, இங்கே வந்து சாம்பிள் 1 ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, சாம்பிள் 2 ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த 2 ப்ராஜெக்ட் வச்சு தான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாம்பிள் 1 ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சாம்பிள் 1 ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆயிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியோட கிளிப் நேமும் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டின்னு தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளவுட்ஸ்க்கு நடுவில் ராக்கெட் போற மாதிரி ஒரு கிளிப்பு. இதுவும் அதே கிளிப் தான். நான் வந்து நடுவில் சும்மா கட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ஒரு டிரான்சிஷன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், ஃபிளாட் டிரான்சிஷன். மொத்த கிளிப்பே இவ்வளோதான். இதை நம்ம இப்போ எப்படி டெலிவரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டெலிவரி பேஜுக்கு வந்து இந்த ராக்கெட் ஐக்கான் இருக்குல்ல, இதுதான். இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் நம்ம வந்து டெலிவரி பேஜ். இதுல வந்து சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லா பாத்தீங்களா ரெண்டர் செட்டிங் இருக்கு. இந்தாண்ட ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரெண்டர் கியூ இருக்கு. இது 2 தான் இதுல வந்து மெயின். ஓகேவா? இது வந்து எப்பயும் போல நம்ம வியூவரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 வியூ ஆப்ஷன் இருக்கு. அதாவது டைம்லைன் வியூ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஒன்னு வந்து எடிட் பேஜ்ல பாப்போம்ல, அந்த மாதிரி ஒரு டைம்லைன். இது வந்து கலர் பேஜ்ல பாப்போம்ல, தம்ப்நெயில் மட்டும், அந்த மாதிரி ஒரு டைம்லைன். சோ நமக்கு வந்து இங்க 2 டைம்லைன் இருக்கு. ஓகேவா? இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க இப்ப சோசியல் மீடியாக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்லைடர் மாதிரி இருக்கும். இதை ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நிறைய ப்ரீசெட் இருக்கும். இப்போ யூடியூப் நீங்க அப்லோட் பண்ணணும்னா இந்த யூடியூப் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும். அதை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா 1080 பிக்சலா, ஹெச்டியா இல்ல அல்ட்ரா ஹெச்டியா, அது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க இங்கேயும் போய் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்க செட்டிங்ஸ்லயும் இருக்கும், அங்க போயும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம வந்து இதுல வந்து மேக்ஸிமம் வந்து இந்த கஸ்டம் எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, இதுல தான் நம்ம வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும். உங்களுக்கு மேபி ஸ்டார்டிங்ல வந்து இப்படிதான் இருக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா நீங்க வந்து செட்டிங்ஸ்லாம் பார்க்க வந்து ஸ்க்ரோல் பண்ணணும், கஷ்டமா இருக்கும். இந்த ரெண்டர் செட்டிங் பக்கத்துல இருக்க ஏரோ இருக்குல்ல, இதை பிரஸ் பண்ணீங்கன்னா இது வந்து பெருசாயிரும். அதே மாதிரி தான் இங்க ரெண்டர் கியூக்கும் பிரஸ் பண்ணீங்கன்னா பெருசாயிரும். அது வந்து இந்த ரெண்டர் கியூ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பெருசு பண்ணுங்கிற அவசியம் வராது. பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க. இந்த ஃபைல் நேம் வந்து என்ன நேம் கொடுக்கணும், அதுதான் வந்து நம்ம ஃபைல் நேம். எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த லொகேஷன்ல ஸ்டோர் பண்ண போறீங்க. ஜஸ்ட் இங்க இருக்க ப்ரௌசர் வந்து பிரஸ் பண்ணிட்டு, நான் வந்து பாத்தீங்கன்னா இ டிரைவ்ல இது ஜஸ்ட் சும்மா தானே, அதனால வேஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணிட்டேன்னா இங்க பாருங்க, இ டிரைவ்ல வேஸ்ட்ங்கிற ஃபோல்டர் அது வந்து சூஸ் ஆயிருச்சு. நீங்க வந்து இந்த இடத்துல ரெசல்யூஷன் வந்து சூஸ் பண்ணணும். 1080 பிக்சலா இல்ல ஹெச்டியா இல்ல அல்ட்ரா ஹெச்டியா, அது வந்து நீங்க இங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நாம வந்து இது வந்து மேக்ஸிமம் சஜஷன் என்னன்னா, நீங்க வந்து டைம்லைன் வந்து மேக்ஸிமம் வந்து ஹெச்டில தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இங்க வைக்கிறதே இங்க வந்து வைங்க. இப்போ வந்து என் டைம்லைன் வந்து ஹெச்டி. இங்க பாருங்க, டைம்லைன் செட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டி. நான் இங்க போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஹெச்டி. இப்படி பண்ணிட்டு நான் ரெண்டர் கியூ கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஒரு பாப்பப் வரும். இந்த பாப்பப்ல என்ன சொல்லுதுன்னா, நம்ம டைம்லைனை விட நம்ம வந்து அதிக குவாலிட்டிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். அப்படி பண்ணும்போது இமேஜ்லாம் அப்ஸ்கேல் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டியே சம்டைம்ஸ் வந்து கெடுக்கும். ஓகேவா? அதனால யூஸ்வலா வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிருங்க. நீங்க இப்ப 1080 பிக்சல் டைம்லைன்ல ஒர்க் பண்றீங்கன்னா ஜஸ்ட் 1080 பிக்சல்லே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? இல்லனா வந்து கஸ்டம் இருக்கும். கஸ்டம் கொடுத்தீங்கன்னா 2 பாக்ஸ் வந்துரும். 2 பாக்ஸுக்கு நீங்க வந்து வேல்யூ ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் ரேட். ஓகேவா? ஃப்ரேம் ரேட் நீங்க என்ன வேணுமோ வச்சுக்கோங்க. நமக்கு ஃபார்மட்ல வந்து பாத்தீங்கன்னா MP4 இருக்கு, குயிக் டைம் இருக்கு. ரெண்டுமே வந்து யூடியூப்ல சப்போர்ட் பண்ணும். ஆனா யூடியூபை பொறுத்த வரைக்கும் MP4 வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேவா? நாம இங்க வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபார்மட் வந்து குயிக் டைம் இல்லனா MP4 இது மட்டும் தான் காட்டுது.
இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நமக்கு இங்க இருக்கும். இதெல்லாம் எனக்கு வேணாம் ப்ரோ. எனக்கு வந்து நெறைய ஆப்ஷன் வேணும் அப்டின்னா வந்து ஜஸ்ட் இத ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம கஸ்டம் எக்ஸ்போர்ட்ட சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கஸ்டம் எக்ஸ்போர்ட்டும் அதே மாரி தான். என்னது எடுத்தோனே ஃபைல் நேம் கேக்குது. ஜஸ்ட் இத எடுத்துட்டு எக்ஸ்போர்ட் தான பண்றோம். எக்ஸ்போர்ட் 1 இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ற வீடியோ. ஜஸ்ட் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்துருச்சு. ரெண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் கிளிப்பா, இண்டிவிஜுவல் கிளிப்பா கேக்குது. இது வந்து என்ன பண்ணும்னா, சிங்கிள் கிளிப் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, நம்ம மொத்த அவுட்புட் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு ஒரே ஃபைலா நமக்கு வந்து தரும். இண்டிவிஜுவல் கிளிப் குடுத்தீங்கன்னா, ஒரு கிளிப்பும் தனித்தனியா ரெண்டர் ஆகும். இது ஒரு கிளிப்பா ரெண்டர் ஆகும். இது ஒண்ணு ரெண்டர் ஆகும். இந்த மேல இருக்கிறது இன்னொன்னா ரெண்டர் ஆகும். இது வந்து இன்னொன்னா ரெண்டர் ஆகும். இப்ப வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். நீங்க இப்ப சிங்கிள் கிளிப் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு வீடியோ தான் வரும். இங்க ஃபைல் நேம் குடுத்துட்டீங்க வந்துரும். ஆனா இங்க இண்டிவிஜுவல் கிளிப் வச்சேன்னா, எனக்கு வந்து ஒவ்வொரு கிளிப்புக்கும் என்ன பேரு ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க கீழ வந்து நமக்கு வந்து ஃபைல்ன்னு இருக்கும். இந்த ஃபைல்ல வந்து கஸ்டம் நேம் இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, சோர்ஸ் நேம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஜஸ்ட் இந்த சோர்ஸ் நேம குடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த கிளிப்போட நேம் இருக்குல்ல, இந்த கிளிப்போட நேமே நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா வரும். நான் இத வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டுறேன். ஆனா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்னன்னா, இப்போ இருங்க கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஓகே. கொஞ்சம் இத பெருசு பண்ணேன்னா, இந்த கிளிப்போட பேர் வந்து சிட்டின்னு இருக்கு. இந்த கிளிப்போட பேரும் வந்து பாத்தீங்கன்னா, ராக்கெட்ன்னு இருக்கு. இந்த கிளிப்போட பேரும் ராக்கெட்ன்னு இருக்கு. இந்த மாரி 2 கிளிப் ஒரே மாரி இருந்துச்சுன்னா, 2 கிளிப்பும் வந்து ஒரே ஃபோல்டர்ல தான் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். அப்படி எக்ஸ்போர்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஒண்ணு ஓவர் ரைட் பண்ணிக்கும். ஒரு கிளிப் வந்து காணாம போயிரும். இத தடுக்கிறதுக்கு தான் என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து யூஸ் யூனிக்யூ ஃபைல் நேம்ஸ்ன்னு இருக்கும். இத குடுத்துட்டீங்கன்னா, ஒண்ணு பிரிஃபிக்ஸ் இல்லனா சஃபிக்ஸ் கேட்கும். பிரிஃபிக்ஸ்னா வந்து முன்னாடி வந்து நம்பர் ஆட் பண்ணும். சஃபிக்ஸ்னா வந்து பின்னாடி வந்து நம்பர் ஆட் பண்ணும். நான் வந்து ஜஸ்ட் இப்ப வந்து பிரிஃபிக்ஸ் குடுத்துக்கிறேன். சரி, ஓகே. இதுவரைக்கும் நான் சொல்லியிருக்கேன்ல, இது வந்து நமக்கு வந்து கரெக்ட்டா ப்ராப்பரா நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஜஸ்ட் ஆட் டூ ரெண்டர் கியூ குடுத்துக்கிறேன். ரெண்டர் ஆல் குடுத்துக்கிறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டர் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நீங்க வந்து மீடியாவ ஓப்பன் பண்ணி அந்த இடத்துக்கு போறதுனாலும் போலாம். இல்லன்னா ஜஸ்ட் ஒரு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் ஃபைல் லொகேஷன் குடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண கிளிப்ஸ்லாம் இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டி கிளிப் இருக்கா? இந்த 001, 002, 003 இந்த 001 இந்த மாரி நேம் வருதுல்ல. இது வந்து எப்படின்னா, இந்த ஆ இது வந்து கன்சாலிடேட்டடா சொன்னா புரியும். ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரோவா? இந்த ரோல ஃபர்ஸ்ட் கிளிப் வந்து இது. 0001 இருக்கு. இந்த ரோல இது செகண்ட் கிளிப். 002 இருக்கு. இந்த ரோல இது வந்து தேர்ட் கிளிப். 003 இருக்கு. ஓகேவா? இந்த கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட்டா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, V2ல ஃபர்ஸ்ட் கிளிப் வந்து நம்ம இத வச்சிருக்கோம். இருங்க இன்னுமே கொஞ்சம் வந்து ஷார்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, V1ல 001 கிளிப் வந்து சிட்டி 1. V1ல இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளிப் வந்து சிட்டி 1. V1ல 002 செகண்ட் கிளிப் வந்து இந்த ராக்கெட்ங்கிற கிளிப். இங்க வந்து 3வது கிளிப். இங்க பாருங்க 003னா 3வது கிளிப்பும் ராக்கெட் கிளிப்பே தான். ஓகேவா? ஆனா இங்க வந்து யூனிக் நேம் இருக்கிறதால நமக்கு வந்து ஓவர் ரைட் ஆகல. இது வந்து பார்த்தீங்கன்னா V2. V2 ரோல ஃபர்ஸ்ட் கிளிப்பா வந்து இந்த கிளிப் தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். V2 ரோல ஃபர்ஸ்ட் கிளிப் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து யூனிக் நேம்ல வந்து இருக்கு. இந்த மாரி இருக்கும்போது நமக்கு வந்து ஒண்ணு ஓவர் ரைட் பண்ணாது. நீங்க வந்து வேற ஆப்ல இம்போர்ட் பண்றது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஜஸ்ட் இப்போ வந்து நான் இத வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ஜாப வந்து கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ வந்து இண்டிவிஜுவல் கிளிப்ஸ் வந்து நமக்கு வேணாம். நீங்க மோஸ்ட் ஆஃப் த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கிளிப் தான் வந்து எடுப்பீங்க. அதனால இப்போ நம்ம வந்து சிங்கிள் கிளிப்க்கே போயிரலாம். இந்த சிங்கிள் கிளிப்ல போயிட்டு இந்த ஃபைல சூஸ் பண்ணீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டம் நேம் தான் வரும். ஓகேவா? இங்க இருக்க நேம் வந்து அப்படியே நமக்கு வந்து வரும். ஓகேவா? இந்த இடத்துல நீங்க நேம மாத்திக்கலாம். மாத்துனீங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ வந்து நாம என்ன போடலாம்? டீட்டெயில்டா போட்டுப்போம். இல்லன்னா வந்து புரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பிள் 1ல நம்ம ரெண்டர் பண்ண போற ஃபர்ஸ்ட் கிளிப். அதனால சாம்பிள் 1 ரெண்டர் 1 போட்டேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபைல் நேமும் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. ஜஸ்ட் இங்க வீடியோல போனா வீடியோக்கான செட்டிங்ஸ் எல்லாம் வந்துரும். வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட் வந்து இங்க நீங்க YouTubeல பார்க்கும்போதே தெரியும். அங்க வந்து நமக்கு 2 தான் இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ஃபார்மேட் இருக்கும். உங்களுக்கு காமனா தெரிஞ்சது வந்து MP4, MKV இதெல்லாம் தெரியும். இந்த குயிக் டைம் இருக்குல்ல, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, YouTube வந்து சப்போர்ட் பண்ணும். YouTubeக்கு நீங்க வந்து குயிக் டைம் இல்லனா வந்து MP4 தான் வைக்கணும். ஓகேவா? அத வந்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கோடெக். கோடெக் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கும். இதுல வந்து H.264, 265 இது 2 மட்டும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. 264 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அவுட்புட் எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா, குவாலிட்டி கம்மியா தான் இருக்கும். ஆனா வந்து ஸ்பேஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? அது வந்து பழைய வெர்ஷன். அதுவே வந்து H.265 வந்து குவாலிட்டியும் நல்லா இருக்கும். அதே டைம்ல நமக்கு சைஸும் வந்து கம்மியா இருக்கும். ஓகேவா? H.265 தான் நமக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால இத மட்டும் H.265 வந்து மேக்ஸிமம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க.
நெக்ஸ்ட் என்கோடர் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அவ்வளவா தேவையில்ல. அதனால வந்து அத விட்டுறலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெசல்யூஷன் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு. நீங்க டைம்லைன் ரெசல்யூஷன் என்ன வைக்கிறீங்களோ அதுவே வைங்க. அப்பதான் வந்து பெஸ்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து குவாலிட்டின்னு இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாராமீட்டர். நீங்க ஆட்டோமேட்டிக்ல வச்சுட்டு பெஸ்ட், லீஸ்ட் அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். இங்க வந்து ரெஸ்ட்ரிக்டட் டூ குடுத்தீங்கன்னா உங்களால வந்து ஸ்பெசிஃபிக்கா எவ்ளோ வந்து வச்சுக்க முடியும்னு தெரியும். நீங்க ரெஸ்ட்ரிக்டட் டூ நெறைய கேபி குடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதிகமா வரும். அதே சமயம் வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். இதே வந்து நீங்க கம்மி கேபி வந்து இங்க குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு குவாலிட்டி கம்மியா இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து கம்மியா பிடிக்கும். நீங்க இப்ப வந்து ஒரு அவுட்புட் எடுத்துட்டீங்க. உங்க கிளையன்ட்க்கு வந்து சும்மா சாம்பிளுக்கு தான் அனுப்ப போறேன் அப்டின்னா வந்து நெறைய ஜிபி நீங்க எடுத்து ஸ்டோரேஜ் வந்து வேஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. ஜஸ்ட் நீங்க இதுல போயிட்டு குறைச்சு வச்சுக்கலாம். இல்லன்னா வந்து இதுல போயிட்டு லீஸ்ட் வச்சு நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இத வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்னொன்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, இது வந்து பாத்தீங்கன்னா நெறைய யூடியூபர் வந்து யூடியூப்க்கு வந்து யூஸ் பண்றாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நெறைய யூடியூபர் வந்து இந்த குவாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து என்ன வைக்கணும்ங்கிறது கன்ஃப்யூஷனாவே இருக்கும். எனக்கும் வந்து இருந்துச்சு. நான் நெறைய யூடியூப் வீடியோ பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு 1080 பிக்சல்ல வொர்க் பண்ண போறீங்க அப்டின்னா வந்து, இங்க எத்தன ஃப்ரேம்ஸ் இருக்கு? 29 ஃப்ரேம்ஸ் இருக்கா? அப்ப வந்து 29 இன்டு 10,000 அத வந்து வச்சுக்கோங்க. இப்ப வந்து ஜஸ்ட் 29,000 போட்டுக்கிறேன். ஓகேவா? இது வந்து இப்ப 29,000 கேபில வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேவா? அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுவே அல்ட்ரா ஹெச்டில வொர்க் பண்ணீங்கன்னா, அப்படியே இத வந்து டபுள் பண்ணிருங்க. இப்ப வந்து நீங்க இத 10,000ஆல மல்டிபிள் பண்ணி இங்க போட்டீங்களா? நெக்ஸ்ட் வந்து இதுவே இங்க அல்ட்ரா ஹெச்டினா இத வந்து இன்டு 20,000 அப்படி போட்டீங்கன்னா, நியர்லி 60,000 கிட்ட வந்து வந்துரும். அப்படி நீங்க போடும்போது உங்களால வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான அவுட்புட்ட வந்து எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து அவ்வளோதான். இது மட்டும் நீங்க டீட்டெயிலா நல்லா தெரிஞ்சாலே போதும். நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்ட் செட்டிங் இதெல்லாம் வந்து நீங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணவே தேவையே கிடையாது. ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா, டிஃபால்ட்டா இருக்க செட்டிங்ஸே வந்து நல்லா தான் இருக்கும். இப்போதைக்கு நம்ம ரெண்டர் செட்டிங்ல இருக்க எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஃபார்மட் வந்து MP4க்கு வச்சிருக்கோம். இத வந்து நம்ம ஒவ்வொரு கிளிப்புக்கும் நம்ம வந்து வைக்கணுமா ப்ரோ? ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ரெண்டர் பண்ணும்போது இந்த மாரி செட்டிங்ஸ் வந்து வைக்கணுமா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க வந்து வைக்க தேவையில்ல. இப்ப வந்து இந்த செட்டிங்ஸ்லாம் இப்ப கரெக்ட்டா வச்சுட்டீங்களா? இந்த 3 டாட்ட ஜஸ்ட் பிரஸ் பண்ணிட்டு, சேவ் ஆஸ் நியூ ப்ரிசெட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருங்க. குடுத்துட்டு, இது வந்து நம்ம YouTubeக்காக தானே ரெடி பண்ணோம். இத வந்து நான் வந்து ஜஸ்ட் YouTubeக்கான நியூ ப்ரிசெட் அப்படின்னு சொல்லி போட்டேன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா, கஸ்டம்க்கு லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ப்ரிசெட் வந்து வந்துரும். இப்ப நீங்க எப்ப வேணும்னாலும் இந்த ப்ரிசெட்ட ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு, ஆட் டூ ரெண்டர் கியூ குடுத்தீங்கன்னா, இந்த ஜாப் வந்து வந்துரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ரெண்டர் செட்டிங்ல இருக்க எல்லாத்தையுமே வந்து பாத்தாச்சு. ஓகேவா? இங்க வந்து நீங்க செட்டிங்ஸ் வச்சுட்டீங்கன்னா, அத வந்து ஆட் டூ ரெண்டர் கியூ குடுத்தீங்கன்னா, இங்க வந்து ஜாப் கிரியேட் ஆயிரும். தென் நாம வந்து ஜாப் வந்து ரெண்டர் பண்ணி அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, எடிட் பேஜ்ல பாத்தீங்கன்னா, இங்க வந்து நான் டைம்லைன் 1 வச்சிருக்கேன். இப்ப டைம்லைன் 2க்கு போறேன். இப்ப வந்து இங்க வந்தேன்னா, இங்க டைம்லைன் 2 இருக்கு. இத வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். இப்பயும் சேம் அதே ஸ்டெப் ஆட் டூ ரெண்டர் கியூ குடுத்து பண்ணோம். இது வந்து எனக்கு ஒரு 2, 3 வேல. இங்க எகைன் போயிட்டு, இது ஸ்விட்ச் பண்ணிட்டு, தென் வந்து டெலிவரி பண்ணணும். இது வந்து நீங்க வந்து அந்த பேஜ்க்கு போகாமலே பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஏரோ மார்க் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஏரோ மார்க்க பிரஸ் பண்ணீங்கன்னா, டைம்லைன் 2 வந்து வரும். ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து நமக்கு டைம்லைன் 2 வந்து லோட் ஆயிருச்சு. இப்ப வந்து ஆட் டூ ரெண்டர் கியூ குடுத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் டைம்லைன் 2. இப்ப வந்து எகைன் பாருங்க. டைம்லைன் 1க்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஆட் டூ ரெண்டர் கியூ குடுத்தேன்னா, திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா, டைம்லைன் 1 வந்து செலக்ட் ஆயிருச்சு. இப்போதைக்கு இது எல்லாமே எனக்கு தேவையில்ல. நான் ஜஸ்ட் வந்து கேன்சல் குடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு வந்து உங்களுக்கு டைம்லைன் வந்து எப்படி ஈஸியா ஸ்விட்ச் பண்றது அதுவும் வந்து தெரியும். இப்ப வந்து எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிளிப் மட்டும் எனக்கு வந்து ரெண்டர் பண்ணணும். அப்டின்னா வந்து என்ன பண்ணணும்னா, இன்புட், அவுட்புட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்புட் பாயிண்ட் மார்க் பண்ண என்ன பண்ணா, ஐ பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னா, இன்புட் வந்து மார்க் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு, ம் இந்த கிளிப் ஸ்டார்ட்டிங்ல வச்சுட்டு நீங்க ஓ பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல வந்து வந்துரும். அதனால வந்து ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் தள்ளிட்டு ஓ பிரஸ் பண்ணனா பாத்தீங்கன்னா, இந்த கிளிப் மட்டும் செலக்ட் ஆயிரும். இப்போ வந்து இங்க ரெண்டர்ன்னு சொல்லி போட்டு, இன், அவுட் ரேஞ்சுன்னு இருக்கும். ஓகேவா? இப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இந்த ஒரு கிளிப் மட்டும் இருக்குல்ல, இந்த கிளிப் மட்டும் ரெண்டர் ஆகும். நம்ம வேணா ரெண்டர் பண்ணி பார்ப்போமா? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டர் ஆயிடுச்சு. ஓப்பன் ஃபைல் லொகேஷன் இதுதான் அது. ஜஸ்ட் இங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ப்ளே பண்ணி பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு கிளிப் மட்டும் தான் நமக்கு வந்து ரெண்டர் ஆயிருக்கு. இதே நமக்கு இப்ப இந்த என்டையர் டைம்லைனும் வேணும்னா, இங்க வந்து எகைன் இந்த ஏரோவ பிரஸ் பண்ணிட்டு என்டையர் டைம்லைன் இது குடுத்தீங்கன்னா, இந்த என்டையர் டைம்லைனும் இப்ப வந்து ஆட் டூ ரெண்டர் கியூ குடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இப்ப வந்து நம்ம அதே ஃபைல் நேம் வந்து நம்ம வந்து எதுவுமே மாத்தல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஃபைல் நேம் வந்து எதுவுமே இல்ல. அதனால ஜஸ்ட் டைம்லைன்னே இருக்கு. நாம இப்ப ஆட் டூ ரெண்டர் கியூ குடுக்கும்போது, அதே ஃபைல் நேமே வந்து திருப்பியும் குடுக்குறோம். இப்படி பண்ணா என்ன ஆகும்னா,
அந்த ஆல்ரெடி இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் என்ன பண்ணிக்கலாம். நான் இப்போ ரீப்ளேஸ் கூட பண்ணிடுறேன். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு இங்க இருக்க ரெண்டர் செட்டிங் எல்லாமே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எப்படி ப்ரிசெட் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து எனக்கு இந்த ப்ரிசெட் வந்து வேணாம் ப்ரோ, டெலிட் பண்ணணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணுன்னா, ஜஸ்ட் இந்த யூடியூப் ப்ரிசெட்டை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கீழே வந்து அது ஃபுல்லா லோட் ஆயிரும். இந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த யூடியூப் நியூ ப்ரிசெட் கிட்ட போயிட்டு டெலீட் ப்ரிசெட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா ப்ரிசெட் வந்து டெலீட் ஆயிரும். அவ்வளவுதான். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் 1 டைம்லைன் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிட்டேன். ஆட் டு ரெண்டர் கியூ வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டைம்லைனை ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கோட நேம் வந்து என்ன போட போறேன்னா, இதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் 2 டைம்லைன் 2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இதையும் ஆட் டு ரெண்டர் கியூல கொடுத்துட்றேன். எனக்கு இது ரெண்டுத்தையும் இப்போ வந்து ரெண்டர் பண்ணணும். இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒன்னு மட்டும் ரெண்டர் ஆகும். ஜஸ்ட் நீங்க கண்ட்ரோல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு இன்னொன்னுத்தையும் வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆயிரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டர் ஆல் இருக்கு. இது கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே ரெண்டர் ஆகும். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா நான் வந்து இப்படி ரெண்டர் பண்ண போறது கிடையாது. அதனால ஜஸ்ட் அப்படியே விட்டுறேன். இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, இங்க ரெண்டர் கியூ இருக்குல்ல, இதுல இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டீடைலா பார்ப்போம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் வந்து 2வது ப்ராஜெக்ட் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சாம்பிள் 2 வந்து இப்போ வந்து ஓபன் பண்ணிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரே கிளிப் தான். ஜஸ்ட் எடிட் பேஜுக்கு போய்க்கிறேன். ஓகே. இந்த ஃபுட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே ஒரே ஃபுட்டேஜ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா கலர் கிரேட் பண்ணது, இது வந்து கலர் கிரேட் பண்ணாதது. இது வந்து கலர் கிரேட் பண்ணது, இது வந்து கலர் கிரேட் பண்ணாதது. ஓகேவா? இது நான் ஏன் இப்படி வச்சிருக்கேன்னா, உங்களுக்கு இத வச்சு ஒரு 2, 3 இது சொல்றேன். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து நமக்கு கிளிப்ஸ்ன்னு இருக்கும். இந்த கிளிப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய ஃபில்டர் இருக்கும். இன்கேஸ் நீங்க வந்து இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட்ட ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதுல இருக்க எல்லா கிளிப்ஸுக்குமே நம்ம வந்து கலர் கிரேட் பண்ணியாச்சா? இல்ல ஏதோ ஒரு கிளிப்ப வந்து விட்டுட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த கிளிப்ஸ் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும். அத பிரஸ் பண்ணிட்டு கிரேடட் கிளிப்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு அப்ளை ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 கிளிப் தான் வருது. ஓகேவா? இந்த 2 கிளிப்புமே நம்ம வந்து கலர் கரெக்ஷன் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகேவா? இந்த கிளிப்ப பிரஸ் பண்ணா இந்த இடத்துக்கு வந்துருது. அப்ப வந்து இது ஃபர்ஸ்ட் கிளிப்பு, இது வந்து அடுத்த கிளிப்பு. இந்த 2 கிளிப்புக்கு மட்டும் தான் நம்ம கலர் கரெக்ஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுது. நெக்ஸ்ட் வந்து இப்ப வந்து அன்கிரேடட் கிளிப்ஸ வந்து குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 கிளிப் வந்து காட்டுது. ஓகேவா? இந்த கிளிப்பும், இந்த கிளிப்பும் நம்ம வந்து கலர் கரெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி காட்டுது. இன்கேஸ் நீங்க ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது ஏதோ ஒரு ஃபைலுக்கு வந்து கலர் கரெக்ஷன் வந்து அப்ளை பண்ணல அப்படின்னா வந்து அத வந்து நீங்க இத வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். இதுல வந்து இன்னுமே நெறைய இருக்கும். ஓகேவா? நீங்க வந்து எல்லா இதையுமே ட்ராக் பண்ணியிருப்பீங்க. அத வச்சு ஃபில்டர் பண்ணணுமா? இல்ல வந்து நீங்க வந்து கலர் குடுத்திருப்பீங்கல்ல கிளிப் கலரு. அத வச்சு நீங்க வந்து சார்ட் பண்ணிக்கலாம். போகணும்னா என்ன பண்ணணும்னா, இங்க வந்து ஆல் கிளிப்னு இருக்கும். அத வந்து நீங்க குடுத்துட்டீங்கன்னா தான் எல்லா கிளிப்புமே வந்து வரும். ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிளிப்ஸ பத்தியும் சொல்லியாச்சு. இப்ப வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லி தர போறேன்னா, இப்ப வந்து இத வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். ஜஸ்ட் வந்து இந்த YouTubeல இருக்க இதுவே போதும். இது வந்து சாம்பிள் 2ல வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இத வந்து பாத்தீங்கன்னா, ஆட் டூ ரெண்டர் கியூ குடுத்துக்கிறேன். ஆட் டூ ரெண்டர் கியூ இங்க குடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு வந்து தோணுது. இது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு HD வேணாம். பரவால்ல. நான் கொஞ்சம் அப்ஸ்கேல் பண்ணி அல்ட்ரா HDயே வச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. அப்போ வந்து என்ன பண்ணும்? இத வந்து அல்ட்ரா HD குடுத்துட்டு, ஆட் டூ ரெண்டர் கியூ குடுத்துட்டு, இத வந்து கேன்சல் பண்ணுமா? அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த ஜாப பிரஸ் பண்ணிட்டு, இந்த பென்சில் ஐகான பிரஸ் பண்ணிட்டேன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா லோட் ஆயிரும். ஓகேவா? இங்க லோட் ஆன உடனே கீழ வந்து பாத்தீங்கன்னா, கேன்சல், அப்டேட் ஜாப், ஆட் நியூ ஜாப்ன்னு இருக்கும். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த டைம்லைன வந்து நான் இப்ப வந்து அல்ட்ரா HDக்கு மாத்திட்டேன். இப்போ வந்து கீழ வந்து அப்டேட் ஜாப் இருக்கு. அப்டேட் ஜாப் குடுத்தனா, இந்த டைம்லைன் இந்த இது இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்ட்டே வந்து அப்டேட் ஆயிரும். எதுக்கு? அல்ட்ரா HDக்கு. ஆட் நியூ ஜாப் குடுத்தனா என்ன ஆகும்னா, இன்னொரு ஜாப் வந்து கிரியேட் ஆயிரும். நமக்கு நம்ம விருப்பம் தான். ஒண்ணு வந்து 1080ல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, இன்னொன்னு இந்த மாரி எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்படின்னா வந்து ஜஸ்ட் இங்க பாருங்க ஆட் குடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இல்லன்னா கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம திருப்பியும் எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். ஜஸ்ட் இத வந்து ஆட் டூ ரெண்டர் கியூ வந்து குடுத்துக்கிறேன். இங்க பாருங்க அதே பாப்அப் தான். ஆடிங் ஹையர் ரெசல்யூஷன் அந்த பாப்அப் வந்து வருது. அதனால நம்ம வந்து 1080 பிக்சலுக்கே வந்து மாத்திப்போம். ஓகே. அதனால நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா, HD டைம்லைன்க்கே மாத்திட்டோம். இப்போ வந்து ஆட் டூ ரெண்டர் கியூ வந்து குடுத்துக்கிறேன். இப்போ வந்து எனக்கு போன ப்ராஜெக்ட்ல இப்போ வந்து நான் நைட் வந்து என்னோட 2 ப்ராஜெக்ட்டையும் முடிச்சுட்டேன். அதுலயும் ரெண்டர் பண்ணல, இதுலயும் ரெண்டர் பண்ணல. அதுல ரெண்டர் பண்ணா எனக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆகும். இதுல ரெண்டர் பண்ணா எனக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆகும். இப்ப நான் போய் தூங்கணும். அப்படிங்கும்போது நான் வந்து இது ரெண்டர் பண்ணிட்டு, வெயிட் பண்ணிட்டு அத வந்து ரெண்டர்ல போடணும்னு கிடையாது. ஜஸ்ட் இந்த 3 டாட்ட பிரஸ் பண்ணிட்டு ஷோ ஆல் ப்ராஜெக்ட் குடுத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். சாம்பிள் 1 டைம்லைன் 1, சாம்பிள் 1 டைம்லைன் 2. ஓகேவா? இது வந்து நம்ம எங்க பண்ணது ஞாபகம் இருக்கா?
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து நமக்கு இடம் வந்து பத்தல. ஜஸ்ட் இந்த ஏரோவ பிரஸ் பண்ணோம்னா பெருசாயிரும். இது பாருங்க சாம்பிள் 1 டைம்லைன் 1 இங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் 2 இது வந்து நம்ம இப்ப பண்ண ப்ராஜெக்ட். இந்த மாரி நீங்க மொத்த ப்ராஜெக்ட்ல எத்தன இது ரெண்டருக்கு வச்சிருக்கீங்களோ எல்லாமே வந்து லோட் ஆயிரும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டர் குடுத்தனா இங்க பாருங்க ஒரு ஜாபா கம்ப்ளீட் ஆகுது. இந்த மாரி நீங்க நைட் தூங்கும்போது எல்லாத்தையும் ரெண்டர் போட்டீங்கன்னா, ஒரு மணி நேரத்துல எல்லாமே ரெண்டர் ஆயிரும். நீங்க வந்து அப்புறமா நீங்க இப்ப சாப்பிட போறோம்னா, சாப்பிட்டு வந்துட்டு எல்லாமே ரெண்டர் ஆயிரும். அப்புறம் வந்து நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். நான் இப்ப எகைன் எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், அந்த ஏரோவையும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக்கிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, டெலிவரி பேஜ்ல வந்து மேக்ஸிமம் இவ்வளோதான். ஆட் டூ ரெண்டர் கியூ குடுக்குறீங்க. இங்க வந்து ரெண்டர் பண்றீங்க. அவ்வளோதான். அது வந்து நீங்க எல்லா ப்ராஜெக்ட்டும் சேர்த்து ரெண்டர் பண்றீங்களா? அதெல்லாம் தான் இவ்வளவும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா பர்னிங் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொன்னேன்ல. அது வந்து என்னதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஜஸ்ட் இந்த வொர்க் ஸ்பேஸ பிரஸ் பண்ணிட்டு, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா பர்னிங் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா பர்னிங் வந்து பாப்அப் வந்து லோட் ஆயிருச்சு. இத வந்து ஒரு சைடுல வச்சுட்டு நான் வந்து இந்த சைட்ல வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ரெக்கார்ட் டைம் கோடு ஓகேவா? அது வந்து ஓகே குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சோர்ஸோட கிளிப் நேம் வந்து ஓகே குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டம் டெக்ஸ்ட்டுக்கும் வந்து ஓகே குடுத்துக்கிறேன். நீங்க என்னென்ன ஓகே குடுக்குறீங்களோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளிப்புக்கும் வந்து லோட் ஆயிரும். ஓகேவா? இது வந்து எந்த டியூரேஷன்ல வருது அதெல்லாம். இருங்க ஜஸ்ட் நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து எந்த டியூரேஷன், எங்க வருது அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க கிளையன்ட்க்கு அனுப்பும்போது இப்படி அனுப்புனீங்கன்னா, அவங்க வந்து டைம் வந்து இந்த டைம்ல வந்து இந்த கரெக்ஷன் வந்து எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னாங்கன்னா, உங்களால ஈஸியா வந்து நேவிகேட் பண்ணி பார்க்க முடியும். அதே மாரி இங்க வந்து கிளிப் நேம் வந்து நமக்கு தெரியும். இது வந்து எல்லாமே ஒரே கிளிப்ங்கிறதால பென்னு சொல்லி இருக்கு. இதே வேற கிளிப்னா இங்க வந்து கிளிப் நேம் அவங்க சொன்னாலும் நம்ம வந்து ஈஸியா அத வச்சு வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இத நான் வந்து எப்பயும் போல இசட்ட பிரஸ் பண்ணி ஃபிட் பண்ணிக்கிறேன். வாட்டர் மார்க் வந்து இந்த கஸ்டம் டெக்ஸ்ட் குடுத்தோம்ல ஜஸ்ட் இந்த பாப்அப் வந்து இந்தாண்ட இழுத்துக்கலாம். இந்த கஸ்டம் டெக்ஸ்ட் குடுத்தோம்ல, இந்த கஸ்டம் டெக்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் இப்ப வந்து ஆட் பண்ண போறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் மார்க் மாரி. இப்ப நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா, வேற யாரும் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணாத மாரி. இப்ப பாருங்க ஓசி ஸ்கொயர்ன்னு போட்டேன். அந்த ஓசி ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயே வந்து வந்துருச்சு. ஏ உங்களுக்கே தெரியும் வாட்டர் மார்க்லாம் நம்ம எப்படி பண்ணுவோம்? பேக்கிரவுண்ட் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ பேக்கிரவுண்ட் ஒபாசிட்டிய வந்து 0 பண்றேன். இப்படி பண்ணனா எனக்கு எல்லாத்துக்குமே இருக்க பேக்கிரவுண்ட் ஒபாசிட்டி வந்து இருங்க பொசிஷன வந்து கொஞ்சம் ஒய்ய வந்து தூக்கி வச்சுருவோம். ஓகேவா? எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் வந்து போயிருச்சு. ஸோ வந்து எனக்கு அப்படி ஆகக்கூடாது. பேக்கிரவுண்ட் ஒபாசிட்டிய எகைன் வந்து ஃபுல்லா வந்து வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இந்த 3 டாட்ட பிரஸ் பண்ணிட்டு, கேங் ரெண்டர் டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ்ன்னு இருக்கும். இத வந்து அன்கேங் பண்ணி விட்டுருங்க. அன்கேங் பண்ணி விட்டீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது மட்டும் தான் இருக்கு. இப்ப வந்து என்ன பண்ண போறோம்? பேக்கிரவுண்ட மட்டும் குறைச்சுட்டோம். டெக்ஸ்ட்டோட சைஸ வந்து இன்கிரீஸ் பண்ண போறோம். பொசிஷன வந்து கொஞ்சம் மேல வச்சுட்டு டெக்ஸ்ட்டோட ஒபாசிட்டிய வந்து கொஞ்சம் வந்து குறைச்சிரலாம். ஓகேவா? இப்ப வந்து இது வந்து நமக்கு வந்து ஒரு வாட்டர் மார்க் மாரி வந்துருச்சு. ஜஸ்ட் இந்த எக்ஸ் மார்க்க குடுத்தீங்கன்னா, பாப்அப் வந்து போயிரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இருங்க இத வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, என்னோட இது வந்து பாத்தீங்கன்னா, வாட்டர் மார்க் மாரி வந்துருச்சு. நீங்க யூசுவலா வந்து வாட்டர் மார்க் வைக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? எடிட் பேஜ்ல போயிட்டு, இதுக்கு மேல ஒரு டெக்ஸ்ட்ட வந்து ஃபுல்லா ஆட் பண்ணி வாட்டர் மார்க் மாரி வைப்பீங்க. நாம வந்து அப்படி வைக்கணும்னு கிடையாது. இங்க டெலிவரி பேஜ்ல சும்மா சிம்பிளா இப்படியே வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இது மட்டும் தான் இதுல பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மட்டும் கிடையாது. இதுல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க லோகோ போட்டுக்கலாம். அந்த மாரி வந்து இந்த கிளிப்போட டீட்டெயில் வந்து இன்னும் நெறைய இன்க்ளூட் பண்ணா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து நீங்க வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க இப்ப இத வந்து ஒரு கிளையன்ட்க்கு ஷேர் பண்றதுக்காக இத வந்து ஷேர் பண்ண போறீங்க. நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து உங்க ஒரிஜினல் ஜாப் வந்து ரெண்டர் பண்ணும்போது, எகைன் இந்த வொர்க் ஸ்பேஸ்ல போயிட்டு டேட்டா பர்னின போயிட்டு ரீசெட் குடுத்துறணும். ஓகேவா? இல்லன்னா நீங்க ஃபைனல் அவுட்புட் எடுக்கும்போது, அதுலயும் இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து வரும். ஓகேவா? அத மட்டும் நீங்க வந்து கரெக்ட்டா தெரிஞ்சுக்கோங்க. இந்த டேட்டா பர்னிங் வந்து எனக்கு இந்த சீரிஸ்ல வந்து சொல்லணும்னு தோணுச்சு. அது உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு கிளையன்ட் இருக்காங்க, அனுப்பணும்னா உங்களுக்கு வந்து யூஸ் இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல டெலிவரி பேஜ்ல உங்களுக்கு தெரியாத நிறைய புது விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதே மாதிரியே நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்க நம்ம ஓசி ஸ்கொயர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.